யார் இந்த மேஜர் முகுந்த் வரதராஜன்? இந்த பெயர் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் தேடப்படும் பெயராக சமீபத்தில் மாறியுள்ளது எப்படி? 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கு நடந்தது என்ன? வாருங்கள் பார்க்கலாம் உங்கள் தமிழ் வேல் சேனலில். முகுந்த் வரதராஜன் சென்னையில் உள்ள ஆவடி நகரத்தின் பருத்திப்பட்டி என்ற கிராமத்தில் 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி வரதராஜன் மற்றும் கீதா தம்பதிக்கு பிறந்தார். முகுந்தின் தாத்தா மற்றும் அவரது 2 மாமாக்கள் இந்திய இராணுவத்தில் பணியாற்றியதால் முகுந்துக்கும் இந்திய இராணுவத்தில் இணையும் எண்ணம் உறுதியாக அமைந்தது. முகுந்த் தனது வணிக பட்டத்தை காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயாவில் பெற்றார். அது மட்டுமின்றி சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் ஜர்னலிசம் டிப்ளமாவும் பயின்றார். முகுந்த் வரதராஜன் 2006ஆம் ஆண்டு குறுகிய கால சேவை ஆணையம் தோல் சர்வீஸ் கமிஷன் மூலம் இந்திய இராணுவத்தில் 22வது ராஜ்புத் படையணியின் லெப்டினன்ட் பதவியில் சேர்ந்தார். தனது அயராது உழைப்பின் மூலம் 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி இந்திய இராணுவ தளபதி பதவிக்கு உயர்வு பெற்றார். அதன்பின் கல்லூரி படிப்பின் போது காதல் பயப்பட்ட முகுந்த் தனது நீண்ட நாள் காதலி இந்திரபிகாவை 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். இந்த இனிமையான பந்தம் தொடர 2011ஆம் ஆண்டு இவர்களுக்கு ஆஷியா என்ற பெண் குழந்தை பிறந்தாள். தென் காஷ்மீர் இந்தியாவின் அழகிய இயற்கை வளங்களைக் கொண்ட ஒரு பகுதியாகும். இப்பகுதி பரந்த புல்வெளிகள், பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகள், சலசலப்புடன் ஓடும் நதிகள் மற்றும் மலைகளால் சூழப்பட்டிருப்பதால் பூமியின் சொர்க்கம் என பெயர் பெற்றுள்ளது. ஆனாலும் பயங்கரவாதிகளால் சூழப்பட்ட பகுதியாக அப்பொழுது இருந்தது. 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி தெற்கு காஷ்மீரில் உள்ள ஒரு கிராமத்தில் ராணுவ வீரர் முகுந்த் தலைமையிலான குழு பயங்கரவாதிகளின் இருப்பு குறித்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்தியது. சோதனையின் போது முகுந்தின் குழு கடும் துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆளானது. இருளின் மறைவில் பயங்கரவாதிகள் தப்பிச் செல்லும் அபாயத்தை உணர்ந்த முகுந்த் விரைவாக செயல்பட்டார். வீட்டினுள் பொதுமக்களின் எண்ணிக்கை தெரியாததால் அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்த முடியவில்லை. முகுந்த் மற்றும் வீரம் சிங் ஆகியோர் துப்பாக்கிச் சூட்டை தவிர்த்து தோட்டத்தின் வழியாக ஊர்ந்து சென்றனர். வீட்டிற்குள் நுழைந்ததும் கடும் துப்பாக்கிச் சூடு நடந்தது. முகுந்தின் கையில் குண்டு பாய்ந்தது. இரு வீரர்களும் துணிச்சலுடன் எதிர்த்தாக்கம் செய்து ஒரு பயங்கரவாதியை கொன்றனர். தேடப்படும் பயங்கரவாத தளபதி இறந்தவர்களில் இல்லை என்பதை முகுந்த் உணர்ந்தார். மீதமுள்ள 2 பயங்கரவாதிகள், அதில் ஒருவர் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தளபதி, கிரினேட் வெடிப்பை பயன்படுத்தி தப்பிக்க முயன்றனர். முகுந்த் மற்றும் சிங் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றனர். வீரம் சிங் கழுத்து மற்றும் தாடை பகுதியில் குண்டு பாய்ந்து காயமடைந்தார். முகுந்த் வீரம் சிங் இறந்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்தார். அவர் உடனடியாக முன்னேறி அல்டாப் வாணியை சுட்டுக் கொன்றார். முகுந்த் தானும் காயமடைந்திருந்தார், ஆனால் அதை அவர் கண்டுகொள்ளவில்லை. பின்னர் அவர் மயங்கி விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முயற்சியின் போதே அவர் உயிரை விட்டார். இந்த வீரர்களின் தியாகத்தை நாம் என்றும் மறக்க மாட்டோம். அவர்களின் தியாகம் நமக்கு சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் தந்துள்ளது. வீரம் என்றால் என்ன என்பதை முகுந்த் போன்ற வீரர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளனர்.